வணக்கம். ஷாயனம. ஒருத்தருடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளெல்லாம் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். அந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்த பின்னாடி தான், நம்மளை விட்டு விலகி போன பின்னாடி தான் நாம் சிரிப்போன்னு ஒரு வைராக்கியம் வச்சோம்னா கண்டிப்பாக வாழ்நாள் முழுவதும் சிரிக்க இயலாது. காரணம், ஒன்று பிரச்சனை நம்மளை விட்டு போகணும், இல்லை பிரச்சனையை விட்டு நாம் ஒதுங்கி போகணும். இந்த ரெண்டுமே முடியுமானா கேள்விக்குறிதான். சரி, அந்த பிரச்சனையை விட்டு நாம் விலக வேண்டும், ஒதுங்கி போக வேண்டும் என்றால், பிரச்சனை வராமல் இருப்பதற்கு என்ன வழியோ அதை முறையாக பின்பற்ற வேண்டும். இப்போ உதாரணமாக அடுப்பு பற்ற வைக்கிறோம். கேஸ் அடுப்பை பற்ற வைக்கும் பொழுதே ஹை ஸ்பீடில் வச்சோம்னா சீக்கிரமாக ஒரு பால் அடுப்பில் வைக்கிறோம், சீக்கிரம் பொங்கிடும். அதே சிம்மில் வச்சோம்னா கம்மியாக தான் இருக்கும். அதுபோலவே நாம் பேசக்கூடிய வார்த்தையை அதிகமாக பேசாமல் அளந்து பேசும் பொழுது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு குறைவு. யாருடைய மனதையும் காயப்படுத்த வேண்டாம் இல்லையா? நமக்கு பிடிக்கவில்லை என்றால் நாம் ஒதுங்கி சென்று விடலாம். கஷ்டப்படுத்தவும் வேண்டாம், காயப்படுத்தவும் வேண்டாம். ஒதுங்கி போகிறது நல்லது தானே, உத்தமமான செயலும் அல்லவா அது. பால் அடுப்பில் வச்சு பால் பொங்கி ஹை ஸ்பீடில் வச்சு அது பொங்கி அடுப்பெல்லாம் பொங்கி கேஸ் ஆஃப் ஆகி நமக்கு கவனக்குறைவுனால் அந்த கேஸ் லீக் ஆகி பிரச்சனை வருவதற்கு முன்பாக அடுப்பு சிம்மில் வச்சுட்டா பிரச்சனை இல்லைல்ல. அது போல தான் குக்கரில் கேஸ்கட் சரியாக போடாமல் மூடணும்னா விசில் வராது, மேலே வராது, சைடில் தான் வரும். அப்போ கேஸ்கட்டில் ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா? அது போல தான். அப்போ அந்த மாதிரி இருந்தால் மனசு சரியில்லைன்னா நம்ம வார்த்தைகள் கஷ்டமாக வரும். கோபம் வரும் பொழுது வார்த்தைகள் வரும். பிடிவாதம் இருக்கும்போது வார்த்தைகள் வரும். நாம் அமைதியாக போனாலும் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எப்படி பேசுகிறாங்களோ இப்போ கொஞ்சம் கவனம் தடுமாறும், மனசு அலைப்பாயும், ரொம்ப சங்கடப்படும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது சித்த நேரம் போய் நாளைக்கு மட்டும் இல்லை, சங்கடகர சதுர்த்தி எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் போய் விநாயகர்கிட்ட போய் உட்காந்துக்கோங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், சிவனேன்னு போய் அவரை உட்காந்துட்டு அவரை அப்படியே பார்த்துட்டு வாங்க. அவரை பார்த்துட்டு வாங்க, அது போரும். உங்களுக்கே தெரியும். ஒரு 2-3 சங்கடகர சதுர்த்தி 3 தடவை போய் பாருங்கள். நிறைய பேர் நாங்கள் பல வருஷமாக போயிட்டுருக்கோம். சங்கடகர சதுர்த்திக்கு விநாயகர் தரிசனம் பண்ணுறோம், அபிஷேகத்துக்கு கொடுக்குறோம், கூட மாட உழவார பணி உதவியெல்லாம் செய்கிறோம். இருந்தாலும் எங்கள் மனசு அப்படி தான் இருக்குது. கோபம் வருது, வார்த்தைகள், இந்த மாதிரிலாம் சில சங்கடங்கள் இருக்குது. அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அந்த விநாயகருக்கு பண்ணுற அபிஷேகத்துடைய தீர்த்தம் இருக்கும் இல்லையா, அதை வாங்கிட்டு வந்து கடைசியாக முடித்ததுக்கப்புறமா ஆரத்தியெல்லாம் காமிச்சு விபூதி போட்டு எடுப்பாங்க இல்லையா, அந்த விபூதியை கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து அந்த தீர்த்தத்தில் கலந்து உங்கள் வீடு ஃபுல்லாக தொளிச்சு விடுங்க. வீடு ஃபுல்லாக தெளித்து விடும் பொழுது, அதாவது வீட்டுக்குள்ளே இருந்து தெளித்து வெளியில் கொண்டு போய் விடணும். அப்போ அந்த பிரச்சனைகளும் அதோடு வெளியில் போயிடும். செஞ்சு பாருங்கள், அரியதொரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். ஷாயனம்.